இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 1.4ல் 9th ப்ராப்ளம் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ வர 8th ப்ராப்ளம் வர ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் 9th ப்ராப்ளம். வாட் இஸ் given, what is asked? Find the least number that must be subtracted to 6666 so that it becomes a perfect square. Also find the square root of the perfect square thus obtained. Find the least number. Least number கண்டுபிடிக்கணுமா? அது என்ன least number? That must be subtracted to this one. இந்த நம்பர் கூட சப்ராக்ட் பண்ணக்கூடிய நம்பர். அப்படி சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும்? கிடைக்கிற ஆன்சர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணுமா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா இதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த 100, 121, அதாவது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஒரு ஹோல் நம்பர் வரணும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 14ங்கிற ஹோல் நம்பர் கிடைக்கும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 15ங்கிற ஹோல் நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி கிடைக்கணும். ஆனால் இது அப்போ ஹோல் நம்பராக வராது போல். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஹோல் நம்பர் வராது. இந்த நம்பர் கூட அதாவது அந்த நம்பர்னா லீஸ்டாக இருக்கணும். அந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்குது அப்படின்னா அந்த நம்பர் என்ன? இது கூட எதை மைனஸ் பண்ணால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும்? அதுக்கப்புறம் இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வேல்யூ? அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு லாங் டிவிஷன் மெத்தட் போடுவோம். லாங் டிவிஷன் மெத்தட் போடும்போது ரைட் சைடில் இருந்து 2 டிஜிட் சேர்த்து ஒரு பார் போடுவோம். அதே மாதிரி இங்கே 2 டிஜிட் சேர்த்து ஒரு பார் போடுவோம். 66ன்னு இருக்கா? அப்போ இதில் 64னா தெரியும் நமக்கு. 8 8s are 64ன்னு தெரியும். 66 64 மைனஸ் பண்ணால் 2. நெக்ஸ்ட்டு இந்த 6 மட்டும் கொண்டு வரக்கூடாது. 66 அப்படியே கீழே கொண்டு வரணும். நெக்ஸ்ட் டிவைசர், நியூ டிவைசர் கண்டுபிடிக்கணுமா? கோஷன் கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8 கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16. நெக்ஸ்ட் இதில் எந்த வேல்யூ போடுறோமோ அதான் இதில் போட்டு மல்டிப்ளை பண்ணி போடணும். இதில் என்ன போடலாம்? 1 போட்டால் 161 வரும். 2 போட்டால் என்ன ஆகும்? இதில் 2 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 162. இங்கேயும் 2 தான் போடணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 2 6 are 12, பேலன்ஸ் 1, 1 2 is 2, 2 + 1. ஏங்கப்பா, இதை விட கிரேட்டராக இருக்குது. அப்போ 2 போடக்கூடாது. இதில் இந்த 2 போடக்கூடாது. இதில் 1 தான் போடணும். 1 போட்டால் இதுலேயும் 1 தான் போடணும். ஸோ 1ஐயும் 161ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 161 தான். இதில் இதை மைனஸ் பண்ணால் 6ல் 1 மைனஸ் பண்ணால் 5, 6ல் 6 மைனஸ் பண்ணால் 0, 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1, 105. ரிமைண்டர் 105 கிடைக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த வேல்யூ கூட இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். அது எப்படி மைனஸ் பண்ணால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும்? நமக்கு சாதாரண டிவிஷன் பாருங்களேன். 17ஐ நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 4s are 16. இதை மைனஸ் பண்ணால் 17ல் 16 மைனஸ் பண்ணால் 1. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த 17ல் 1 மைனஸ் பண்ணால் கரெக்டாக அந்த 4ஆல் டிவைட் ஆகுமா? 7ல் 1 மைனஸ் பண்ணால் 16. ஸோ அப்படிங்கும்போது 16 4ஆல் டிவைட் ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணணும்னா நமக்கு கரெக்டான பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைச்சிரும். ஸோ தட் அந்த லீஸ்ட் நம்பர் என்னது? 105 தான் அந்த லீஸ்ட் நம்பர். ஏன் இந்த நம்பர்லேருந்து நம்ம இந்த நம்பரை மைனஸ் பண்ணால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும்னா இதையே பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன நம்பர் டிவிஷன், நம்ம சாதாரண டிவிஷனில் டிவைட் பண்ணுறோம். இங்கே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், தட்ஸ் ஆல். நான் இப்போ சொன்னது சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். when 105 is subtracted from this number it gives a perfect square. இந்த நம்பர்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். we get a perfect squareனாலும் போடலாம். அப்போ அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இதுலேருந்து 105ஐ மைனஸ் பண்ணணும். அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க 6666லேருந்து 105ஐ மைனஸ் பண்ணலாம். 6666லேருந்து 105ஐ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 6லேருந்து 5ஐ மைனஸ் பண்ணால் 1, 6லேருந்து 0ஐ மைனஸ் பண்ணால் 6, 6லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 5, 6 அப்படியே போட்டுடணும். என்ன வருது? 6561. இப்போ இந்த இதுக்கு நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? இதான பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இதுக்கு ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த கேட்டிருக்காங்கல்ல, இதோட நிறுத்திடக்கூடாது. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் thus obtained. நமக்கு கிடைச்ச பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இதான் நமக்கு கிடைச்ச பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்.
ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், லாங் டிவிஷன் மெத்தடு. 65 61 ரைட் சைடு வந்து பேராக பிரிச்சிட்டோமா. 65 இருக்கனால 8 8s are 64. இதை மைனஸ் பண்ணால் 1. 61 கீழே கொண்டு வரணும். கோஷன் கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8 2s are 16. இதில் 1 போட்டால் இதுலேயும் 1 போடணும். 1ஐயும் 161ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 161. ரிமைண்டர் 0. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சது, கோஷன் வேல்யூ 81. அப்போ அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா 81 வருது. அப்போ ஆன்சர்னு என்னெல்லாம் எழுத, ஃபர்ஸ்ட் ஒன் அந்த லீஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த லீஸ்ட் நம்பர் என்னது 105, நம்ம கண்டுபிடிச்ச லீஸ்ட் நம்பர். ஸோ த ரெக்யூர்ட் நம்பர் இஸ் 105 போடலாம். இல்லைனா த லீஸ்ட் நம்பர் இஸ் எப்படினாலும் போடலாம். லீஸ்ட் நம்பர் இஸ் 105. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே. அப்போ அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது 6561. அதையும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண, இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கல்ல. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், நம்ம கிடைச்ச பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு. ஸோ அப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோமா. ஏன்னா வந்தது 81 வந்துச்சு. ஸோ லாஸ்ட் இது அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் பெர்ஃபெக்ட் நம்பர். இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோன்னா இந்த 81 வந்துச்சு. அப்போ ஆன்சர் இந்த ஆன்சரும் எழுதணும். இது என்னது 9th ப்ராப்ளம் தானே. இந்த ப்ராப்ளத்தில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th problem, find the least number by which 1800 should be multiplied so that it becomes a perfect square. Also find the square root of the perfect square thus obtained. என்ன கண்டுபிடிக்கணுமா, லீஸ்ட் நம்பர். என்ன இது, பை விச் 1800 ஷுட் பி மல்டிப்ளைடு. 1800 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும், அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம 8ன்னு வச்சுக்குவோமே. இந்த நம்பர் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், லீஸ்ட் நம்பர். இதில் பொறுத்து லீஸ்ட் நம்பராக இருக்கணும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும் 8 கூட 2வை மல்டிப்ளை பண்ணால் 16 வரும். இப்போ 16 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே. 16க்கு ரூட் எடுத்தால் என்னது 4. அப்போ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதே மாதிரி தான் இந்த நம்பர் கூட எதை மல்டிப்ளை, 8 கூட 2வை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கு. அதே மாதிரி 1800 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் என்ன. இதை நம்ம இப்படி கண்டுபிடிச்சோம்ல, அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோமா, அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஸோ இதுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தட் யூஸ் பண்ண. ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தட்னா 1800 லாஸ்ட் டிஜிட் வந்து 0ல் முடிகிறதுனால நம்ம இது எதில் 5 எடுக்கலாம், 2 எடுக்கலாம், ஏதாவது ப்ரைம் நம்பர் எடுக்கணும். நம்ம 5 எடுப்போம். ஓகேயா. இது என்னது 3 5s are 15 வரும். 18ல் 15 மைனஸ் பண்ணால் 3, அப்போ 30 ஆயிடுச்சா. 6 5s are 30. இந்த 0வை அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட்டும் 0வில் எண்ட் ஆகுது. இதில் 0 இருக்கிறதுனால இதில் நம்ம 10ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு 10 போடக்கூடாது. 10 வந்து ஈவன் நம்பர், நம்ம வந்து காம்போசிட் நம்பர், நம்ம ப்ரைம் நம்பர் தான் எடுக்கணும். இது ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தட். ஸோ சைடில் எடுக்கிற வேல்யூ ப்ரைம் நம்பராக தான் எடுக்கணும். இதே வந்து 10ஆல் டிவைட் ஆகும், 10 எடுக்கக்கூடாது. 10 வந்து காம்போசிட் நம்பர். இதுவும் 0வில் எண்ட் ஆகுது. நம்ம 5ஆலே டிவைட் பண்ணிடலாம். 36 இருக்கா. 7 5s are 35. 36 35 மைனஸ் பண்ணால் 1, 1 0 10 ஆயிரும். 2 5s are 10. நெக்ஸ்ட்டு 2ஆல் எண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம 2ஆலே டிவைட் பண்ணிடலாம். 3 2s are 6. 7ல் 6 மைனஸ் பண்ணால் 1, 1 2 12 ஆகும். 6 2s are 12. இதுவும் 6ல் எண்ட் ஆயிருக்கு. ஈவன் நம்பர்ஸில் எண்ட் ஆயிருக்குனால இதையும் நம்ம 2ஆல் டிவைட் ஆகலாம். ஸோ 1 2 is 2 டிவைட் பண்ண முடியும். 2ஆல் டிவைட் பண்ண முடியும். 1 2 is 2. 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1, 1 6 16 ஆகும். எப்போ 8 2s are 16. நெக்ஸ்ட்டு 18ல் வருது. இதுவுமே 2ஆல் டிவைட் ஆகும். 9 2s are 18. நெக்ஸ்ட் இது 3ஆல் டிவைட் ஆகும். 3 3s are 9. ஓகே, நம்ம ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். எல்லா நம்பருக்குமே பேர் இருக்கான்னு பார்க்கணும். இது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா பேர் வேணும். இதுக்கு இருக்குது, இதுக்கு இருக்குது. இந்த ஒரே ஒரு 2க்கு மட்டும் பேர் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம பேர் இருக்கிறதுக்கு எழுதிக்குவோம். 3க்கு இருக்கா,
3 into 3ன்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு 5 போடுவோம். 5க்கு இருக்கா 5 into 5. ஃபஸ்ட்டு 2க்கு இருக்கு 2 into 2. நெக்ஸ்ட்டு ஒரு 2க்கு மட்டும் இல்லை, அது தனியாக இருக்குது, பேர் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் பேர் இருக்கு, இந்த 2க்கு மட்டும் பேர் இல்லை. ஸோ இந்த நம்பர் கூட ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். இதுக்கு பேர் வேணும்னா என்ன பண்ணணும், ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணுனா பேர் வந்துடும். இப்படி இருந்துச்சுன்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ரைட் சைடு நம்ம 2வால் மல்டிப்ளை பண்ணால் லெஃப்ட் சைடும் 2வால் மல்டிப்ளை பண்ணணுமா? இது அப்படியே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2வால் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 1800 கூட இன்ட்டு 2 போடுவோம். அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டில் இன்ட்டு 2 பண்ணிடலாம். இந்த 3 into 3 அப்படி எழுதுவோம், 5 into 5 அப்படி எழுதுவோம், 2 into 2 அப்படியே எழுதுவோம். இந்த 2வை தான் இங்கே போடுறேன். இங்கே இன்ட்டு 2 போட்டிருக்கோமா, ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைட்லையும் 2வால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவலுக்கு ரைட் சைட்லையும் 2வால் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். ஓகே, இந்த இது வரை இங்கே இருக்கிறது. ஓகேயா, இந்த இன்ட்டு 2 வந்து இந்த இருக்கு. இப்போ எல்லா நம்பருக்கும் பேர் இருக்கா, இந்த இதுக்கு பேர் இருக்கு, இதுக்கு பேர் இருக்கு, இப்போ பேர் வந்துடுச்சு. ஸோ இது பெர்ஃபெக்ட் நம்பராக தான் இருக்கும், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 18 2s are 36. அப்படி போட்டு இந்த 2 0வை அப்படியே போட்டுடணும். இப்படி எல்லா நம்பருக்கும் பேர் இருந்துச்சுன்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். ஓகே, அப்போ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். நம்ம என்ன பண்ணணும், 1800 கூட 2வால் மல்டிப்ளை பண்ணதுனால தான் நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். அதை நம்ம சென்டென்ஸாக எழுதுவோம். ஹென்ஸ் we multiply the number 1800 by 2, we get a perfect square. அப்போ நமக்கு இருக்க ஃபர்ஸ்ட் லீஸ்ட் நம்பர் என்னது, இந்த 2 தான். கொஸ்டினில் லீஸ்ட் நம்பர் கேட்டிருக்குல்ல, அந்த லீஸ்ட் நம்பர் தான் இந்த 2. லாஸ்ட்டில் ஆன்சர் எழுதும்போது இதை எழுதிக்குவோம். இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது, 3600. therefore perfect square is 3600. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஸ்டினில் வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. எதுக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு. நமக்கு கிடைச்ச பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. நமக்கு கிடைச்ச பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 3600. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும், லாங் டிவிஷன் மெத்தடுக்கு லைன் போட்டேன், அது வேண்டாம். நம்ம தான் 3600 ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்னு ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில். 3 into 3, 5 into 5, 2 into 2, 2 into 2. இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேரா. இதுக்கு தானே நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ 3600 தானே. ஸோ இதுக்கு தான் நம்ம ஸ்கொயர் ரூட் போட போகிறோம். 3 into 3, 5 into 5, 2 into 2, 2 into 2. இதை நம்ம எப்படி எழுத போகிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into 3 3 ஸ்கொயர், 5 into 5 5 ஸ்கொயர், 2 into 2 2 ஸ்கொயர், 2 into 2 2 ஸ்கொயர். இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 மட்டும் வரும், இந்த 5 மட்டும் வரும், இந்த 2 மட்டும் வரும், இந்த 2 மட்டும் வரும். அப்படின்னா இந்த ஸ்டெப்லையே ஒரு 3 ஒரு 5 1 2 இன்னொரு 2 அப்படி வரும்னே எழுதிக்கலாம். 3 5s are 15, 15 2s are 30, 30 into 2 60. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3600க்கு 60 தான் ஆன்சர். லாஸ்ட்டில் ஆன்சர் எழுதிடலாம். ஆன்சர் எழுது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர். ஸோ த ரெக்யூர்ட் லீஸ்ட் நம்பர் இஸ்ன்னு போடலாமா. என்ன கண்டுபிடிச்சோம், 2 தானே. 2வால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடச்சிருச்சு. ஸோ ஆன்சர் த ரெக்யூர்ட் லீஸ்ட் நம்பர் இஸ் 2. நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னென்னு. அப்போ அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது, 3600. அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 3600. அதுக்கப்புறம் அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு நாங்கள் 3600க்கு ஸ்கொயர் ரூட்டு 60. இவ்வளோ ஆன்சர். 3 ஆன்சர்ஸும் எழுதணும். இதுதான் 10th ப்ராப்ளம். நம்ம 2வால் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம், அதனால அந்த லிஸ்ட் நம்பர் 2ன்னு எழுதுகிறோம். அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது, 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் அந்த வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.